ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐயனார் துணை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுக்கோங்க. சந்தாவை தேடி வந்திருக்காங்கல்ல, இன்னும் சந்தாவை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சந்தா ஒரு நேரத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடையாளத்தை வச்சு 2-3 இடத்துல போய் கோயில் எங்கன இருக்குதுன்னு தேடுறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வானதி வந்து சமைக்கிறேன் அப்படின்ற பேரில் நம்ம பாண்டியனுக்கு எவ்வளோ தொல்லை கொடுக்கலாமோ அவ்வளோ தொல்லையும் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்களோ இல்லையோ, இங்கே வந்து இவங்க வீட்டில் தாங்க 24 மணி நேரமும் இருக்காங்க. நடேசன் முதற்கொண்டு கேட்டு பார்த்துட்டாரு. ஆனால் அந்த பிள்ளை அதுக்கு எந்த பதிலும் கரெக்டாக சொல்ல மாட்டேங்குது. பிரியாணி ஒன்று வச்சுச்சுங்க, குழம்பு ஒன்று வச்சுச்சுங்க, அப்பளம்னு ஒன்று வச்சுச்சுங்க. கடைசியில் பார்த்தா தூக்கம் வந்துருச்சுங்க. போய் நிலா ரூமில் தூங்குது. ஃபேன் சுத்தலைன்னொன்னையும் பாண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து அதை ஃபேன் ஓட மாட்டேது பாண்டி அப்படின்னு, இந்த ரூமில் படு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டவளை. இந்த ரூமில் தான் நான் படுப்பேன், ஏன் அவங்க ரூமில் நான் படுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் விளக்கமாத்து குச்சியை கொண்டு வந்து ஃபேனை சுற்றி விட்டு அப்புறம் ஓட விட்டார். பாண்டினால் சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை. நீ அந்த ரூமில் படுன்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிலா, நம்ம சேரன் அண்ணன், சோழன் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க காரில் சுற்றி. கடைசியில் பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருந்தால் பார்த்து ரூமில் தங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம மத்தியான சாப்பாடு முடிஞ்சிச்சு ஐயனார் வீட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நைட் சாப்பாடு வருது. நம்ம பல்லவன் சொல்கிறேன், அண்ணே நைட்டுக்காவது எனக்கு ஒரு பரோட்டாவும் சிக்கனும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா வானதி அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் மாவை கொண்டு வந்து பழைய குழம்பு வச்சு ஒப்பேத்துக்கலாம்னு சொல்லுது. அப்போ இவன் சொல்கிறேன், பல்லவன் கண்ணால் காட்டுறேன், அண்ணே என்னால் முடியலை, நின்று நான் ஒன்றும் செய்ய முடியாதான்னு அவரும் கண்ணாலே சொல்கிறாங்க. நான் யூடியூப்பில் பார்த்தேன், தேங்காய் அரைச்சி ஊற்றுனா உரப்பு ஃபுல்லாக சரியாக போயிடுமா, நான் இந்த தேங்காவை போய் நீ உடச்சிட்டு வா பாண்டி, நம்ம ஊற்றுவோம் அப்படின்றாங்க. அப்புறம் மாவு கொண்டு வராங்க. தோசை ஊற்ற சொன்னால் சட்டியில் தோசையே வரலங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா திரும்பியும் பாண்டி தாங்க சமைக்கிறாரு. தோசையை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு நல்லா தோசைக்கல்லை தொடச்சிட்டு அழகாக ஊற்றுறாரு. அவர் தோசை ஊற்றுறத பற்றி இந்த பிள்ளை ரசிச்சுக்கிட்டு நிற்கிதுங்க. இங்கே பல்லவன் வந்து தோசையை தொட்டு திங்கலான்னு பார்த்தா சூப்பராக இருக்குல்ல பல்லவா, இப்போ தானே நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஒரு லாரி தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் இந்த உரப்பு போகாது, இப்போயா உரப்பு போகுது, குப்பையில் கொட்ட வேண்டியதெல்லாம் என் வயிற்றுல கொட்டுறாங்கடா அப்படின்னு பல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வானதி தோசையை நீ சாப்பிட்றியா பாண்டி அப்படின்னு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. ஹோட்டலில் வந்து நிலாவுக்கு ஒரு ரூமும் நம்ம சேரன் அண்ணனுக்கு ஒரு ரூமும் புக் பண்ணுறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்காங்க. நிலா சோழனும் ஒன்றா தான் இருக்காங்க. நிலாட்ட சோழன் பேசுகிறாரு. பேசையில் இப்போ சொல்லிடுவோமான்னு என்னத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அவள் பேசிகிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துடுச்சு. டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எப்போ நீங்கள் வந்து வாரீங்க, நாளைக்கு காலையில் உங்கள் 2 பேர்த்துக்கு ஹேரிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே செத்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவர் சோழன் சொல்கிறாரு, நம்ம நல்லா இருக்கிறது எவனுக்குமே பிடிக்க மாட்டேது, எப்படினாலும் சூனியை வச்சுறாங்க, எப்படினாலும் இந்த டைவர்ஸ் கேஸை போய் முடிச்சு விட்டு வரணும் நிலா, நமக்கு டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நிலாவோட மூஞ்சியில் வந்து டைவர்ஸ் கேஸ்க்கு வேணான்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஃபேஸை கொண்டுட்டு வராங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் கரண்டு போயிடுது. சோழன் நிலாவை கட்டி பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்துறாரு. அப்புறம் நிலா வந்து ஃபோனில் லைட் எரிய வச்சு அப்புறம் எந்திரிச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ப்ரோமோவில் வந்து அவங்க வீட்டுக்கு போன மாதிரி காட்டுறாங்க. சந்தா வீட்டில் என்ன நடக்குதுன்னு